வெல்கம் டீமியம் புஷ்பாவின் சமையல். இஞ்சி துவையல் செய்யலாங்க. ஒரு 25 கிராம் இஞ்சி எடுத்துருக்கிறேன். தோலை எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா ஒரு 6 எடுத்துருக்கேன். தேங்காய் வந்து ஒரு 2 பத்தை எடுத்துருக்கேன். பூண்டு உரிச்ச பூண்டு, முழு பூண்டு எடுத்துருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு எடுத்துருக்கேன். வாங்க எப்படி சேர்த்து பார்க்கலாம். உளுத்தம் பருப்பு இப்போ எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். பொடி பண்ண இஞ்சியே சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா சேர்த்துக்கிறேங்க. பூண்டு சேர்த்துக்கிறேன் எண்ணெயிலேயே. தேங்காவை இதுமாரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். தேங்காய் பற்றியும் சேர்த்துக்கிறேன். எண்ணெயிலேயே நல்லா வதங்குங்க. ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சுத்தமான நல்லெண்ணெய் இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும் துவையல். இஞ்சி நல்லா வதங்கிடுதுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி புளியை கரைச்சி ஊற்றிக்கலாங்க. இது சுத்தமான புளியாக இருக்குது. இது அப்படியே சேர்த்துக்கிறேன். இஞ்சிக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இதே கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகல்ப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். அரைச்சி வச்சிருக்கிற விழுதை சேர்த்துக்கிறேன். இந்த பச்சை வாசனை போகிற வரையும் எண்ணெயிலே நல்லா வதக்கிடலாங்க. இஞ்சி துவையல் ரெடி ஆகிடுதுங்க. பனி காலத்தில் இது மாதிரி இஞ்சி துவையலை செய்து வச்சிங்கன்னா தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லதுங்க. நீங்களே வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இப்போ இறக்கிடலாங்க. மருத்துவ குணமுள்ள இஞ்சி துவையல் ரெடி ஆகிடுதுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.